2 வருஷத்துக்கு அப்புறமா டைரக்டர் ஏஎல் விஜயோட டைரக்ஷனில் வரக்கூடிய படம் இது. புதுமுக நடிகர்களோட களம் இறங்கியிருக்கிற இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்காட்லாந்தில் ஒரு வீட்டில் கண்முழிக்கிறாங்க ஹீரோயின் ஜியா சங்கர். ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி வந்தோம், பக்கத்தில் இருக்கிற மது முகேஷ் யார் அப்படின்னு எந்த ஞாபகமுமே அவங்களுக்கு இல்லை. நான் தான் உங்களோட லவ்வர். ஸ்காட்லாந்தில் நடக்கிற ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக தான் நம்ம 2 பேரும் இங்கே வந்தோம். வந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு மதுமிகே சொல்கிறாரு. ஜியா சங்கர் அதை நம்பினாலும் மதுமிகே சொல்கிற விதம், அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே சந்தேகப்படுற வகையில் தான் இருக்குது. ஜியா சங்கர் உண்மையில யார், அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. இதே பிளாட்ல ஹாலிவுட்ல 56 ஃபர்ஸ்ட் டேஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தோட நினைவுகள் வரதை தவிர்க்க முடியல. ஹீரோயின் ஜியா சங்கர் பார்க்கறதுக்கு ஆரம்ப கால தமன்னா மாதிரியே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல ஹிந்தி சீரிஸ்ல இவங்க நடிச்சிருந்தாலும் தமிழ்ல சில வருடங்களுக்கு முன்னாடியே கனவு வாரியம் அப்படின்னு ஒரு படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நடிப்புல எந்த குறையும் இல்லை. ஹீரோவான மது முகேஷுக்கு இது முதல் படம். அவருக்கு ஒரு இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர் அப்படின்றதால பார்க்க சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அமைதியாக இருக்கிற கேரக்டர், அதனால் அந்த முதல் படம் அப்படின்ற தயக்கம் வெளியே தெரியாத மாதிரி நடிப்பில் தப்பிச்சிடுறாரு. மலையாள நடிகர் அர்ஜுன் அசோகனுக்கு தமிழில் இது முதல் படம். தன்னோட கேரக்டர் என்ன அப்படின்றத உணர்ந்து ப்ராப்பராக நடிச்சிருக்கிற ஒரே ஆள் இவர் மட்டும்தான். எம்எஸ் பாஸ்கருக்கு சும்மா இது டைம் பாஸுக்கு நடிக்கிற மாதிரி அசால்ட்டாக வந்து நடிச்சுட்டு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அர்ஜுன் அசோகன் கூட வர ஃபாரினர்ஸை வச்சு வரக்கூடிய காமெடி ட்ராக்கு இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டரில் அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கு. ஒரு கலர்ஃபுல்லான விளம்பரத்தை பார்க்குற மாதிரி செம்ம ரிச்சா இருக்கு அரவிந்த் கிருஷ்ணாவோட சினிமாட்டோகிராஃபி. ஸ்காட்ல வந்து நல்லா கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு. முக்கியமாக ஹீரோயின் ஜியா சங்கர் உட்பட லீட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இவர் காட்டியிருக்கிற விதம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு கலக்கியிருக்காரு. பாடல்கள் எல்லாமே கேட்க நல்லாவே இருக்கு. குத்துப்பாட்டு, ரொமான்டிக் சாங் அப்படின்னு படத்தில் பல மூட் ஆஃப் சாங்ஸ் இருந்தாலும் எல்லாமே கேட்க நல்லா இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல ஆல்பம் இது. படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. எமோஷனல் கனெக்ட் ரைட்டிங்லே இல்லை. மேஜர் ஆக்சிடென்ட்டு, மெமரி லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அடிபட்டதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஸ்காட்லாந்துக்கு ஹீரோவுக்கு கடைசி நேரத்தில் எப்படி டிக்கெட் கிடைச்சது, ஸ்காட்லாந்தில் அவ்வளோ நாள் இவரால் எப்படி சர்வை பண்ண முடியுது, ஹீரோயினை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ எதுவுமே சொல்லாமல் விட்டுறாரு அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் விட்டுருக்காங்க. சீன்ஸோட ரைட்டிங்கும் ஸ்டேஜிங்கும் ரொம்ப செயற்கையாகவே இருக்குது. ஆல்பமாக கேட்கறதுக்கு பாட்டு எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்டும் அதை எடுத்திருக்கிற விதமுமே அமைச்சூராக தான் இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு கேரக்டர் மலையிலிருந்து கீழே விழுற மாதிரி மாட்டிகிட்டு இருக்கும். இன்னொரு கேரக்டர் அதை உயிரை பணையம் வச்சு காப்பாற்றிடும். ஆனால் காப்பாற்ற வந்த கேரக்டர் இப்போ மலையில் மாட்டிக்கும். அந்த கேரக்டர் அப்படியே விட்டுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. போலீஸ் கூட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னு சுத்தமாக புரியல. அர்ஜுன் நடிப்பில் ரிலீஸ் ஆன வாத்தியார் படத்தில் ஒரு காமெடி சீன் வரும். ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக வடிவேல் போவார். காப்பாற்றிட்டு போன இடத்துல இவர் மாட்டிக்குவார். காப்பாற்ற வந்த இடத்துல காப்பாற்றிட்டியாமா அப்படின்னு சொல்கிற அந்த காமெடி சீன் தான் ஞாபகம் வருது இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்க்கும்போது. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது கொஞ்சம் அன்பிரடிக்டபுளாக தான் இருக்கும். மொத்தமாக ஒரு லாஜிக்லெஸ் ரொமான்டிக் மூவியை சும்மா டைம் பாஸ்க்கு வேணுமா பார்க்கலாம். இது ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். மற்றபடி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கோ இல்லை ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கோ இந்த படத்தில் எதுவும் இல்லை. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம்.